ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிக்கும் ஓசை. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சத்தான ரொம்பவே டேஸ்டியான கருப்பு உளுந்து இட்லி பொடி செய்கிறதுக்காக ஒரு கடாயை நான் வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அடுத்து ஒரு 10 மிளகாய், சிவப்பு மிளகாய் நான் அதில் சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டால் தான் நம்மளோட இட்லி பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். கருக விடாமல் நல்லா வாசனை வர அளவுக்கு இதை வறுத்தாச்சு. இதோட நம்ம கருப்பு உளுந்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து சேர்க்குறேன். இது நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுன்றதை இதோட நிறத்தையும் இதோட மணத்தையும் வச்சு நம்ம அழகாக கண்டுபிடிச்சிடலாம். இது வறுபட நமக்கு இதோட நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ப்ரௌனாக மாற ஆரம்பிக்கும். மணமும் நல்லாவே வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்கோங்க. பாருங்கள், இதோட நிறம் நல்லாவே மாறிடுச்சு. லைட் ப்ரௌனாக மாற ஆரம்பிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே நம்ம பூண்டு பற்களையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். கொஞ்சம் உப்பையும் இதுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்குவோம். இதை ஆறுறதுக்காக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது கருவேப்பிலையை நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நிழலில் காய வச்சுருக்கேன். இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். எண்ணெயெல்லாம் சேர்க்காம வெறும் வாணலிலேயே நம்ம இதை வறுத்துக்கலாம். இது கொஞ்சமாக சூடாகிற அளவுக்கு வறுபட்டால் போதும். இது ஏற்கனவே நல்லா காய வச்ச கருவேப்பிலைன்றதுனால ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. இப்போ இந்த கருவேப்பிலையை நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு. இப்போது நமக்கு கருப்பு உளுந்து இட்லி பொடி சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கம வாசனையோட இட்லி பொடி நமக்கு தயாராகிருச்சு. இதோட நிறம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இது கருப்பு உளுந்தில் செய்கிறதுனால இதோட கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காது. ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே சத்தானது. இதோட நம்ம நல்லெண்ணெயை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இட்லிக்கு தொட்டுக்க தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லி பொடியை கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு ஏர்டைட் பாட்டிலில் இல்லை கண்டெய்னரில் நீங்கள் அழகாக இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம இதை வறுத்து செஞ்சதுனால இது ரொம்ப நாள் மாதக்கணக்காக இது கெடாமல் ரொம்ப வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.